என்னை பேச வைக்கும் தமிழுக்கும் வாழ வைக்கும் தமிழ் மக்களுக்கும் என் வணக்கம். எல்லாரும் 2 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாதுன்றாங்க. என்னால் 20 நிமிஷத்துக்கு குறைஞ்சு பேசவே முடியாது. ஒரு சகாப்தத்தை சந்திக்கிற மேடை இது. இதுல மேடையில் விட்டிருக்கிற பெரியவர்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப இங்கே வந்திருக்கிற ராஜ் டிவியின் உரிமையாளர்கள் 4 அவர்களே, எல்லாரும் இன்னைக்கு வந்து தியேட்டர்லாம் மூடிட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்க நேரத்தில் தியேட்டரும் நடத்தி காம்ப்ளெக்ஸும் நடத்திக்கிட்டு இருக்க அபிராமி ராமநாதன் அவர்களே, கமல் சார் பாஷையில் சொல்லணும்னா அபிராமி அபிராமின்னு தான் சொல்லணும். மற்றும் சூர்யாவின் தம்பி சிவகுமார் அவர்களே, டி நகர்ல ஒயின் ஷாப்பு பான் பராக்கு இது வியாபாரம் குறைஞ்சதே அவரால் தான். எம்ஜிஆருடன் நடிக்கவில்லை, நடிகர் திலகம் சிவாஜியுடன் நடிக்கவில்லை என்று ஆதங்கப்படுகின்ற நடிகர்களெல்லாம் தங்களுடைய ஆதங்கத்தை தீர்த்து கொள்வது ஒருவருடன் நடிக்கும் போது மட்டும்தான். அப்படிப்பட்ட கௌரவத்தையும் பெருமையும் தன்னுடன் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் ஆட்சி அவர்களே, அன்றும் இன்றும் என்றும் மக்கள் மனதில் நிலையாக தனது நகைச்சுவை மூலம் ஒரு சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் எவர்கிரீன் நாகேஷ் அவர்களே, ஏத்தாப்புல இருக்கவங்க பலத்துல பாதி வாங்குற வரம் வாங்கினவர் தான் வாலி. அது மாதிரி இன்னைக்கு தனுஷ் போன்று இளமையுடன் இருக்கும் எங்கள் வாலி அவர்களே, ஒரு சாமானியனை கூட ஹீரோவாக நடிகனாக மாற்ற முடியும் என்று தமிழ்நாட்டிற்கு நிரூபித்த எங்கள் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களே, யானை விழுந்தா எந்திரிக்க லேட் ஆகலாம், நான் குதிரை உடனே எந்திரிப்பேன்னு சொன்னாரு. இந்த கரகோஷத்தையும் வரவேற்பையும் இந்த ஆதரவையும் பார்க்கின்ற பொழுது அது குதிரை அல்ல, 100 சிங்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே, தமிழ் சினிமாவை உலக அரங்கத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லும் ஓயாத முயற்சியில் எப்பொழுதும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் எங்கள் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்களே, பெப்சி குடும்பங்களின் அன்பு இதயம் விஜயன் அவர்களே, எல்லாரும் பிலிம் காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க, உண்மையிலேயே பிலிம் காட்டிய எங்கள் பார்த்திபன் அவர்களே, நீங்களெல்லாம் இருக்கின்ற இந்த மேடை இன்னும் கௌரவம் பெறுகிறது, இன்னும் அலங்காரம் பெறுகிறது. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. கவாசாக்கி பஜாஜ்னு ஒரு பைக்கு, ஒரு சிங்கம் ஓடி ஓடி வரும், அது அப்படியே கிராபிக்ஸ்ல கவாசாக்கி பஜாஜ் 100cc மாறும். ஆனால் KB 100cc அந்த சிங்கம் கிராபிக்கான அது எங்க பாலச்சந்தர் சார் தான். என்ன அது 100cc, 100 படங்கள், சிசி கிளாசிக் சினிமாஸ், அதான் KB 100cc. இன்னைக்கு ரஜினி சாரையும் கமலஹாசன் சாரையும் இணைத்து
எந்த கொம்பனாலையும் படம் செய்ய முடியாது. அதை செய்த ஒரே கொம்பன் எங்கள் பாலச்சந்தர் தான். கொம்பன் பாலச்சந்தர் தான் சுருக்கி கேபின்னு வச்சிருக்கிறார். அவருடைய படங்கள்ல ஒரு டயலாக்னா முழக்கி நீட்டி சொல்ற விஷயங்களை சுருக்கமா ஆணி அடிச்ச மாதிரி நறுக்குன்னு சொன்னதுனால தான் பாலச்சந்தர் முத்திரைன்ற வார்த்தை வந்து விழுந்தது. உதாரணமா இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு கர்வமா இருக்காளே அப்படின்னு சுஜாதாவை பத்தி கேட்கும்போது, சுஜாதா ஃபோர் கிரவுண்ட்ல நின்று ஆடியன்ஸுக்கு சொல்ற மாதிரி ஒரு டைலாக், கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு கர்வமா இருக்கலாம், கர்ப்பமா தான் இருக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி நம்முடைய பத்மஸ்ரீ கமல் அவர்களை பார்த்து பூர்ண விஸ்வநாதன் சொல்லுவார் வறுமை நிறம் சிவப்பு படத்துல, இவன் பேச்சா பேசுறான், கொஞ்சம் விட்டா என்னையே அடகு வச்சிருவான், என் தலையவே அடகு வச்சிருவான். அது கமல் சார் சொல்லுவாரு, வைப்பேன் எவன் வாங்குவான் பார், எவன் வாங்குவான். உங்க ஒய்ஃபுக்கு மியூசிக்கை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சிந்து பேரவி கேட்கும்போது, சுஹாசினி கேட்கும்போது ஷார்ட்டை கட் பண்ணி போடுவாரு, கிலோ என்ன விலைன்னு சுலக்ஷனா கேட்பாங்க. அதாவது மியூசிக்னா கிலோ என்ன விலை, மியூசிக்கை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணை பற்றி ஒரு டைலாக் ஒரு வரியில சொல்லக்கூடியது. டைலாக்னா ஒரு 90 கட்டிங்க ராவா ஊட்ட மாதிரி இருக்கும். என்ன வரவேற்பு, பாதி பேர் அதுல தான் இருக்கீங்க போல இருக்கு. அதை செய்தவர் எங்கள் கேவி தான். முதல்ல டைரக்ஷன் கார்டு போட்டு எல்லாரும் வந்து இப்ப ஒரு படம் ஒரு டைரக்ஷன் கார்டு போட்டவுடனே அதுக்கு மியூசிக் எல்லாம் கொடுத்து பேங்க்லாம் கொடுத்து பண்றது வழக்கம். ஆனா முதல்ல இயக்குனருடைய கார்டை போடும்போது சைலண்ட் ஆக்குனார். ஏன்னா திரையில அவ்வளவு சவுண்டு வரும்னு அவருக்கு தெரியும் தியேட்டர்ல, அதனாலதான் திரையில அந்த சவுண்ட் ஆஃப் பண்ணார். அது எங்க கேபி. ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சென்டிமெண்டான டயலாக்ல தான் ஆரம்பிக்கணுன்றதை முதல்ல உடைத்தவர் கேபி சார் தான். எப்படி நீங்களே பாருங்களேன், ஒன்று வெற்றின்னு சொல்லணும், பையன் பாஸ் ஆயிட்டான்னு சொல்லணும், இல்லாட்டி மாட்டு மடிக்கிட்ட ஷாட் வைப்பாங்க. இதையே பாதிரி லிட்டரா நிறைய பால் கொடுக்கணுமா லட்சுமி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சென்டிமெண்ட் டயலாக்லேயே தமிழ் சினிமா வந்தது. ஆனால் தன்னுடைய முதல் படத்திலேயே நீர்க்குமிழின்ற டைட்டில் வச்சார், தப்பு தாளங்கள் டைட்டில் வச்சார். ஏன்? சூப்பர் ஸ்டார் ரஜினியை அறிமுகப்படுத்துற அந்த ஷாட்ல சுருதி பேதம்னு வச்சார். ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டாரின் வளர்ச்சியை யாராலாவது தடுக்க முடிந்ததா? ஸோ இது மாதிரி இன்னைக்கு வந்து ஜனங்களின் கலைஞன் சின்ன கலைவாணர்லாம் என்னைய மக்கள் சொல்றாங்க. ஆனால் சென்டிமெண்ட்ஸ், மூட நம்பிக்கைகள், சினிமாவுக்கே இருக்கிற சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் உடைத்து தகர்த்தவர் எங்கள் கேவி தான். என்ன, நான் நிறைய பேசுவேன், நிறைய எழுதிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் பேசினா ரொம்ப இதாக காதலை அழகழகா சொன்னவர். ஆனா இன்னைக்கு காதல் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு போய் அவங்க அப்பாட்ட கேட்குறா, அப்பா நான் ஒருத்தரை லவ் பண்றேன். உடனே அப்பா சொல்றாரு, பையன் என்னம்மா பண்றான்? வயிற்றுல எட்டி உதைக்கிறான்ப்பா. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் போ. அவ்வளோ அட்வான்ஸா காதல் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த காதலை தெய்வீகமாக, நளினமாக, யதார்த்தமாக மக்கள் மனதில் பதியும் வண்ணம் சொன்னவர் எங்கள் கேபி. அதனால தான் ஏக் துஜே கேலியை வந்து நேஷனல் ஹிட் ஆச்சு. அந்த ஹிட்டை தொட்டுக்க வேற எந்த படமும் இதுவரைக்கும் வரல. அதுக்கு நீங்க ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாம். அப்படியே தொட்டிருந்தாலும் அதன் ஆரம்பம் ஏக் துஜே கேலியே தான் என்பது மறுக்க முடியாத உண்மை. எங்கள் கேபி எல்லாரும் ஹை ஜம்ப் குதிக்கும் போது லாங் ஜம்ப் குதிச்சிட்டார். கொஞ்சம் காலம் கடந்த படங்களை பண்ணியவர். அவர் இன்னமும் நிறைய படங்கள் செய்ய வேண்டும், நிறைய சாதனைகளை செய்ய வேண்டும், நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.